சுவையான பீட்ரூட் கீரை பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பீட்ரூட் கீரையில் இந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பிட்டா ரத்தம் அதிகரிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 3 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். அடுத்து கீரை 2 கட்டு பீட்ரூட் கீரை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, நம்ம கழுவுன தண்ணியிலே கீரை வெந்து வந்துடும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கீரை அப்படி வேகட்டும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்தி ஒரு கிளறிக்கலாம். கீரை வெந்து சுருங்கி வந்துருச்சு, பாதி அளவுக்கு வெந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கீரையிலேருந்து தண்ணி எப்படி விடுது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாம். தீ கம்மியாகவே வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாம். அப்பப்போ இடையில பெரட்டி விட்டுக்கலாம். சாதத்தில் வச்சு இந்த கீரையை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரத்தம் அதிகரிக்கும். பீட்ரூட்டும் சாப்பிடுவோம், அதிகமாக பீட்ரூட் கிடைக்கும். இந்த கீரை தான் நம்மளுக்கு கிடைக்காது, கிடைக்கிறப்போ பயன்படுத்தி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. மதிய லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு போட்டு பனைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான பீட்ரூட் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு.